வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை உருவாக்கிய WWE கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அகல பாதாளத்தில் செல்லதுக்கு தயாராக நிற்கிறாரு. அதுக்கு காரணமே ட்ரிபிள் ஹெச் தான். இதே போல் ஒரு சில ரெஸ்லிங் சைடில் பற்றி நீங்கள் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் தெரிஞ்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸை பற்றி தான். ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் ஹிஸ்டரியிலேயே ஒரு ஹையஸ்ட் கிராசிங் ஹிஸ்டரியாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்தில் 100 மில்லியன் பேர் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருக்குறாங்களாம். அதாவது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 10 கோடி பேர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துருக்குறாங்களாம். அதுவும் 24 ஹவர்ஸில். WWE ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா இந்த 100 மில்லியன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் தான், நிறைய பேர் வந்துருக்குது. பட் ஆனால் அது ஒன் டேயில் வந்துருக்குதா, 24 ஹவர்ஸில் இல்லை. ஸோ ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 டேஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. ராக்குக்கெல்லாம் 2 டேஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்திருக்கு. பட் ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அவங்க எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் ரேஞ்சினை பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் முடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது WWE பார்த்தீங்கன்னா 2 விஷயத்த பண்ணியிருந்தாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா அவரோட டிஷர்ட்லேயே பார்த்தீங்கன்னா த ஒரிஜினல் ட்ரைபல் சீஃப், அதாவது OTC அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருப்பாரு. ஸோ இந்த டிஷர்ட் பார்த்தீங்கன்னா WWE வந்து ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆன அப்புறமா அவங்களுடைய அஃபிஷியல் ஷாப்லையும் வெப்சைட்லையும் அது அவங்களுக்கு நிறைய ஷாப்பெல்லாம் உண்டு. ஸோ அதே மாதிரி சம்மர்ஸ்லாமுக்கு வெளியிலையும் விற்றுருக்காங்க. கிட்டத்தட்ட சம்மர்ஸ்லாமுக்கு வெளியிலேயே பார்த்தீங்கன்னா 20,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் பிடிச்சி வாங்கியிருக்காங்க. வந்தது 58,000 பேர். அதில் 20,000 பேருக்கு இந்த டிஷர்ட் பிடிச்சிருக்குன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஷாப்பிங் சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிராஸ் ஓவரில் 2 lakhs பார்த்தீங்கன்னா விற்றுருக்குதான். அது மட்டும் இல்லாமல் WWE பார்த்தீங்கன்னா இதை தவிர்த்து இன்னொரு விஷயமும் பண்ணாங்க. கஸ்டமேட்டாக ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு சாம்பியன்ஷிப் உருவாக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அன்டிஸ்பியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன் இருந்தார். பட் ஆனால் கோடி ரோட்ஸ் வந்து ரசல்மேனியாவில் ரோமன்ட்ட இருந்து பிடிக்கிட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் தோத்துட்டாரு. ரிட்டர்ன் ஆகும்போது அவருக்குன்னு சொல்லி ஒரு சாம்பியன்ஷிப் உருவாக்கினா த ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப். த பிளட் லைனோட கலரில் ரோமன் ரெயின்ஸ் கலரில் இருக்கும். ஸோ இது பார்க்க WWE சாம்பியன்ஷிப் மாதிரி தான் இருக்கும். ரோமனுக்கு WWE சாம்பியன்ஷிப் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா 1316 தான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் பண்ணாங்களாம். ஏன் 1316 கேட்டிங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட டைட்டில் ரேஞ்சின் 1316, அதனால் 1316 டைட்டில் சேல் பண்ணதுக்காக WWE பார்த்தீங்கன்னா பண்ணாங்க. ஒவ்வொரு டைட்டிலும் பார்த்தீங்கன்னா WWE நினச்சிருக்காங்க என்ன ஒரு பாதினா ஒரு 50 ஹவர்ஸில் விற்றுரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹையஸ்ட் காஸ்ட் வச்சு தான் வச்சுருக்கிறாங்க. ஆனால் WWE நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நடந்துருக்குது. இந்த டைட்டிலும் பார்த்தீங்கன்னா சேல் ஆரம்பித்த ஒரு சில விஷயங்கள் நேரங்கள்லேயே பார்த்தீங்கன்னா எல்லார்ட்டுமே, அதாவது அமெரிக்காவில் நிறைய பேர்ட்ட அந்த WWE ஆப் இருக்கும். ஸோ அதில் காட்டிடும்ல ரோமன் ரெயின்ஸ் டைட்டில் வந்துருக்குன்னு எல்லாருமே ப்ரீ புக்கிங் போட்டு அமௌண்ட்டை போட்டு ஆர்டரை போட்டானுங்க. அந்த 1316 சாம்பியன்ஷிப்பும் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வித்துடுச்சு. WWE தெரிஞ்சிருந்தா ரோமன் ரெயின்ஸுடைய டோட்டல் ரெஸ்லிங் கெரியர் இயர்ஸை சேர்த்து அப்படி ஒரு டைட்டில் உருவாக்கியிருக்கலாம். ஒரு 10,000 டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 டேஸாக ரோமன் ரெயின்ஸ் WWE ஒர்க் பண்ணுறாரு. அதனால் நம்ம வந்து 10,000 டேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருக்கலாம். ஏன்னா அவர் டோட்டலி ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறாருல, அதை வச்சு சொல்கிறேன். பட் ஆனால் WWE பார்த்தீங்கன்னா சரி ஒரு டைட்டில் ரேஜின் அளவுக்கே நம்ம டைட்டில் உருவாக்குன்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்கிறாங்க. நினச்சி பார்க்காத அளவுக்கு ரோமன் ரெயின்ஸோடைய டைட்டில் பார்த்தீங்கன்னா வித்துருச்சு. இப்போ சாம்பிளுக்கு கூட WWE டைட்டில் இல்லை, அந்த அளவுக்கு எல்லாமே செயலாகிட்டு இது உண்மையிலேயே ஒரு கிராஸ் ஓவர், அதாவது WWE சேல் கிராஸ் ஓவர்லேயே ஒரு மிகப்பெரிய ஹிண்டிங்காக பேசப்படுது. WWE ஏன் இந்த மாதிரி கோடி ரோட்ஸ் விஷயத்தில் இப்படி அலட்சியமாக இருக்காங்கன்னு தெரில. கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் சோலோசிக்கா கூட ஒரு ஃபியூட் போனார். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸ் வராரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுமே மேட்சை வந்து பெரிதும் எதிர்பார்த்தாங்க. இல்லாட்டா அந்த மேட்சை மெயின் இவெண்ட்லாம் வச்சிங்கன்னு வைங்களேன், காடி தூக்கி மூஞ்சிலே அடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட மேட்சஸ் தான். ஏன்னா இது ஒரு பெரிய ஃபியூட் இல்லைங்க. இப்போ ட்ரூ மேக்கின்டருக்கும் CM பங்கும் நல்லா இருந்தது. டேமியன் பிரிஸ்க்கும் குந்தருக்கு கூட ஸ்டோரியில் பயங்கரமாக கொண்டு போயிட்டானுங்க, பங்கமாக போயிட்டானுங்க. இப்போ குந்தருக்கு பாருங்கள் அடுத்த ஸ்டோரின்னு வேற லெவலில் இருக்குது. அது ஒரு ஆன்டிடேட் கூட. பட் ஆனால் கோடி ரோட்ஸ் அகல பாதாளத்தில் சிக்குலர். அவர் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருந்து அன்டிஸ்பியூட்டட் டிஃபெண்ட் பண்ணவர். அடுத்தடுத்த ஸ்டோரி நல்லா இருக்குதா? அப்போல பீக் ரெஸ்லர்ஸ் கூட சண்டை போடுறாரா? இல்லை பாபி லெஸ்லி கூட போட்டிருக்கலாம், அப்போல டாப் ஸ்டார் கூட போட்டிருக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைல் வந்து ரொம்ப அகல பாதாளத்தில் இருந்தார். ஏஜே ஸ்டைல் கூட மோதினாரு, லோகன் பால் கூட மோதினாரு. ஏங்க இப்போ ஒரு டஃப்பான ஆப்பனண்ட் இல்லை, அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டிடேட் மாதிரி ஒரு நல்ல ஆப்பனண்ட்டாக கொடுக்குறாங்களா? இல்லை. ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. இப்போ ட்ரூ மேக்கின்டர்லாம் இருக்கிறாரு. ட்ரூ மேக்கின்டருக்கும் ட்ரூ
ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா இப்போ சிஎம் பங்கோட ஸ்டோரி போயிருக்காரு. அது முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கோடி பக்கம் கொண்டு போயிருந்தா கூட இதுக்கு முன்னாடி வந்து கோடி ரோட்ஸை பின்ஃபால் பண்ணி வின் பண்ணியிருக்காரு. அதுவும் ட்ரூ மேக்கின்டர் ஸ்டோரி எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். பட் ஆனால் WWE ஏன் கோடி ரோட்ஸ்க்கு ஒரு நல்ல ஆப்போனன்ட் ரெடி பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ WWE பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் பண்ணால் தான் கோடி ரோட்ஸை பற்றி காப்பாற்ற முடியும். அது ரோமன் ரெயின்ஸ் கூட ஃபியூடு. பட் ஆனால் அதை பண்ணுவாங்களா? ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆனோன்னா கோடி ரோட்ஸ் கூட ஃபியூட் போகிறா? அது மிகப்பெரிய டவுட் தான். ஸோ கோடி ரோட்ஸை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நடக்க போகிற ஃப்ரைடே இன்வெஸ்ட்மெண்ட்டில் கோடி ரோட்ஸோட அடுத்த ஆப்போனன்ட் யாருன்னு தெரியல. இப்போ ஃபேன்ஸ் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்னை தான் ஃபோக்கஸிங்காக பார்க்காங்க. அப்போது கோடி ரோட்ஸோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யார்? இது ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. மேபி அவர் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட சேர்ந்து டாக் டீமாக பார்த்தீங்கன்னா அடுத்தது பிளட் லைன் எதிர்த்து போனால் அவருடைய ஃபியூட் என்ன ஆகும்? அவருடைய சாம்பியன்ஷிப்போட நிலை என்ன? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கோடி ரோட்ஸோட அடுத்த ஆப்போனன்ட் யாராக இருப்பா அப்படிங்கிறத பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது ஒருத்தர் ரிட்டர்ன் ஆகி சேலஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போதைக்கு இருக்கிற ரெஸ்லர்ஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மிட்கா டிவிஷனுக்கு போயிட்டாங்க. யாரும் கோடி ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆப்போனன்ட் இல்லை. சரி பார்ப்போம் WWE என்ன பண்ணுறாங்கன்னு. எப்படியும் கோடி ரோட்ஸுக்கு வழக்கம் போல் நம்ம ஏஜே ஸ்டைலி லோகன் பால் மாதிரி ஒரு ஃப்ரெஷ் ஃபீடோ கொடுக்கணும், நல்ல மேட்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆப்போனன்ட் ரெடி பண்ணுவாங்க. நம்ம குந்தர் மாதிரி, டேமியன் பீஸ் மாதிரி ஸ்டோரி லைன் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து அவருக்கு ஆப்போனண்ட்டாக பண்ணுவாங்களா? மாட்டாங்கல்ல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா WWEக்கு புத்தி வந்து ஏதாவது ஆப்போனண்ட்டை பண்ணாலும் பண்ணிடுவாங்க, புது ஆப்போனண்ட்டை. WWE பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து CW கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய NXT வந்து கொடுக்க போகிறாங்க. அதாவது NXT வந்து இதுக்கப்புறமா USA நெட்வொர்க்கில் டெலிகாஸ்ட் ஆகாது. USA நெட்வொர்க்கில் இன்னும் ஒரு சில நாட்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டனும் ராவும் சேர்ந்து டெலிகாஸ்ட் ஆகும் அக்டோபர்லேருந்து. ஸோ அந்த CW ஆரம்பிக்கிற ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா சிக்காகோவில் கொஞ்சம் பெரிய அரினாவில் தான் WWE புக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரினாவில் தான் பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது இப்போ கூடாரத்தை நடத்துகிறாங்கல்ல, அந்த கூடாரத்தை விட்டு பெரிய ஆடியன்ஸ் இருக்கிற அரினாவில் வந்து ஷோ நடத்துகிறாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம CM Punk, ராண்டி ஆர்டன் 2 பேரையும் புக் பண்ணி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஷோக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வர்ற மாதிரி. இந்த வாரம் நடந்த NXT ரிவ்யூவை நம்ம சேனலில் போட்டிருக்கோம், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அந்த NXT வியூவர்ஷிப்பு பொறுத்து தான் நான் அடுத்தடுத்து NXT அடுத்து அப்கமிங் ஷோஸை போடுவேன். ஒருவேளை இந்த வாரம் போட்ட NXT அந்த வீடியோ கிடைக்கல, NXT ரிவ்யூவுக்கு வியூஸ் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக போட மாட்டேன். அண்டர்டேக்கர் கிட்ட பார்த்தீங்கன்னா லோகன் பால் வந்து இன்டர்வியூவில் கேட்டிருக்காரு, நீங்கள் வந்து ரசல்மேனியாவில் வந்து ராக்குக்கு சோக்ஸ்லாம் போட்டிருப்பீங்க, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அதை நீங்கள் வேற இந்த ரசல்மேனியாவில் வந்து நான் ராக்குக்கு சோக்ஸ்லாம் போடுறேன் அப்படிங்கிற விஷயமே எனக்கு புதன்கிழமை தான் தெரியும். அன்னைக்கு தான் வந்து WWE வந்து எனக்கு ரிவீலே பண்ணாங்க, நீங்கள் வந்து ராக்குக்கு சோக்ஸ்லாம் பண்ணணும். அது வரைக்கும் நான் ரசல்மேனியாவுக்கு வரது மட்டும்தான் பிளானு. இந்த மாதிரிலாம் கோடி ரோட்ஸோட மேட்ச்சில் வருவேங்கிறது பிளான் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாரம் நடந்த ரால ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குது. ஒரு ஃபேனை பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டியில் சேர்ந்து வெளியே அனுப்பிவிட்ருக்குறாங்க. ஒரு தகாத ஒரு முறை ஏற்பட்டிருக்குது. மேபி அந்த ரசிகர் பார்த்தீங்கன்னா ரசலரை பார்க்கணும், இல்லாட்டா எதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வம்பு பண்ணியிருப்பார் போல இருக்குது. இதனால் செக்யூரிட்டிலாம் காண்டாகி பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி வெளியே போட்டு மிதிக்கிறாங்க. ஏண்டா அவன் காசு கொடுத்து ஷோ பார்க்க வந்து தப்பாயா? ஒரு பேசி அனுப்பிவிட்டுருக்கலாம். இருந்தாலும் இப்படி வன்முறையில் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நம்ம ஊர்லேயும் சரி ஃபாரின்லேயும் சரி காசு கொடுத்து பார்க்குற ஆடியன்ஸும் மதிக்கிறது இல்லை. உயிரை கொடுத்து சண்டை போடுறான், இருந்தாலும் அவனுக்கு வாங்குகிற சம்பளம் நாம கொடுக்குறது தானே. ஆனால் மதிக்கிறதே இல்லை அவனுங்கெல்லாம். WWE பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். பிகாஸ் ஏன் கேட்டிங்கன்னா ஸ்டோரி லைன் பேஸ் படி ராவும் சரி ஸ்மாக்டவுனும் சரி நல்லாவே ஒரு மூமெண்ட் இருக்குது. இப்போ ஸ்மாக்டவுனை பொறுத்த வரைக்கும் நியூ சாம்பியன்ஸ் அவங்கள வச்சு கொண்டு போகலாம். ராவை பொறுத்த வரைக்கும் ஜட்மெண்ட் அண்ட் பிரிவு அதுலேயே ஒரு 2-3 ஸ்டோரி லைன் கொண்டு போகலாம். ரியா ரிப்ளைக்கு தனியாக கொண்டு போகலாம், டாமினிக் மிஸ்டேக் ஒன்று தனியாக கொண்டு போகலாம், டேமியன் பீஸுக்கு ஒன்று தனியாக கொண்டு போகலாம். இப்போது அதே மாதிரி ப்ரான் பிரேக்கர் கிட்ட ஐசி டைட்டில் கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குதான். ஏன்னா ஒரு பிரான் ஸ்டோமன் மாதிரி ஒரு பெரிய கேரக்டராக வளர்ந்துட்டு இருக்கிறவருக்கு இப்படி ஒரு டைட்டில் கொடுத்தது நல்லா இருக்குது. மற்றும் ராண்டி ஆர்டனுக்கும் குந்தருக்குமான அப்கமிங் மேட்ச் ஸ்டோரி லைன் பேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்படி ராவுடைய பேஸ்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால WWE மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு சில செய்திகள் கிடச்சிருக்குது. ஸோ நீங்கள் ராவை பார்க்கும்போது எந்த ஸ்டோரி லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குது, எதை பார்க்கறதுக்கு ஸ்டோரி லைன் பேஸ் பற்றியும் இப்போது மேட்ச் பற்றியும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் ரால இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஸ்டோரி லைன் பேஸ் படி சூப்பராக இருக்குது. ஐயா AEW கொஞ்சம் பார்த்து கற்றுக்கோங்க. ஏன்னா உங்கள்கிட்ட மேட்ச் நல்லா இருக்குது, பட் ஆனால் ஸ்டோரி லைன் சரியில்லை. நம்ம கோடி ரோட்ஸுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மேட்ச் நல்லா இருக்குது, ஸ்டோரி லைன் சரியில்லை. மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேட்சும் நல்லா இருக்குது, ஸ்டோரி லைனும் நல்லா இருக்குது. ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ நல்ல ஒரு ரெஸ்லிங் செய்யல நான் உங்களை சந்திக்கிறேன்.